தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு கிருஷ்ணகிரி அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரியில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அமைக்கப்பட உள்ள வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கிருஷ்ணகிரி அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவாக உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைக்க பாதுகாப்பு வைப்பறை, கூடுதல் பாதுகாப்பு வைப்பறை, வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்படும் எழுது பொருட்கள், கவர் உள்ளிட்ட தளவாடங்களுக்கான வைப்பறை, வாக்கு எண்ணும் அறை ஆகியவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அமைக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு சுற்றின் விவரங்களையும் கணினியில் பதிவேற்றம் செய்து அச்சிடும் வசதிகள், ஒவ்வொரு சுற்று வாரியாக விவரங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புவதற்கான இணையதள வசதி, வாக்குப்பதிவு இயந்திரங்களை எண்ணுவதற்கு மேசைகள், வாக்கு எண்ணிக்கையை வேட்பாளர்களின் முகவர்கள் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு வெளியில் இருந்து பார்வையிட வசதியாக தடுப்புகள் ஆகியவை அமைக்கப்பட உள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை பணிகளை கண்காணிக்க கண்காணிப்பு கேமராக்களும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையை 24 மணி நேரமும் கண்காணிக்க அறையின் நுழைவு வாயிலில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் ஊடக மையம், ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் பார்வையாளர்களுக்கான அறை, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்கப்பட உள்ளது என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் முகமது ஷபி ஆலம், உதவி தேர்தல் அலுவலர்கள் ஆக்ரிதி சேத்தி, ஷாஜகான், கீதா ராணி, பழனி, அபிநயா, சிவகுமார், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கட்டிடம் செந்தில்குமார், கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் சதீஷ்குமார், தனி வட்டாட்சியர் தேர்தல் சம்பத்து மற்றும் அனைத்து வட்டாட்சியர்கள், வருவாய்த்துறை, காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.